தலையிடலை அப்படின்னா நிறைய சினிமா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. எல்லா சினிமா ஹிட் ஆகுதான் நான் தலையிடாது உங்களுக்கு. நான் வந்து சினிமாவை வந்து பொறுப்பு எடுத்துக்கணும்னு நினைப்பேன் ஒரு ஹீரோவா. அது ஏன் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்ல. அதனால தான் நான் பெரிய ஆளுங்களோட நான் பெரிய ஆளுங்கன்னா சொல்ற பெரிய நேம்ஸோட சம்டைம்ஸ் என்னால் ஒர்க் பண்ண முடியல. இங்க இருக்கிற ஹீரோஸ்க்கு ஆக்டர்ஸ்க்கு அவங்களுக்கு தான் சொல்லுவேன் கொஞ்சம் சம்பளம் கம்மியா வாங்கணும் சார். ஃபர்ஸ்டே அந்த கிளைமேக்ஸ் வச்சிருக்கலாம்ல. ஒருவேளை நீங்க வந்து டைரக்ஷன்ல வந்து தலையிட்டனால ப்ரொடியூசரா இருந்து உள்ள வந்தனால அந்த கிளைமேக்ஸ் மாத்திருந்தீங்களா? அது இல்ல சார். என்னன்னா இப்போ சான் தான் வந்து நான் சொல்ல வேண்டியதா இருக்கும். சான் தான் வந்து ஒரு ராட்சசன் பண்ண ஒரு எடிட்டர். ஸோ ராட்சசனோட ப்ராசஸ்ல நான் ரொம்ப டீட்டெயிலா உட்காரல. ஏன்னா அது வந்து எடிட்டரும் டைரக்டரும் அந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் உட்கார்ந்தாங்க. இந்த ப்ராசஸ்ல நாங்க எல்லாரும் ஒன்னா உட்காரும் போது எங்களோட டிஸ்கஷன் என்ன ரொம்ப நியாயப்படுத்தினா கரெக்டா இருக்குமோன்னு தெரியல அப்படின்ட்டு. அப்ப சான் வந்து இல்ல சார் இப்போ ராட்சசன் படத்திலே நம்ம சைக்கோ ஏன் சைக்கோவா மாறினாங்கிறது அவ்வளவு டீடைலிங் காமிச்சிருக்கோம். ஆக்சுவலா நீங்க பார்த்ததோட இன்னும் 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்கு ராட்சசன்லயே. அதுக்கப்புறம் நாங்க டிசைட் பண்ணி ரொம்ப நியாயப்படுத்திட்டா அவன் பண்ணது ரைட் ஆயிடும், அதனால அது வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்க டிசைட் பண்ணி அந்த 10 மினிட்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு நான் ராம் கிட்ட 3 மாசம் பேசியிருக்கேன் போன்ல. இப்போ அந்த டிசிஷன் ரைட்டா தான் போச்சு. 3 months எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் வெளியூர்ல எல்லாம் இருக்கும்போது டெய்லி அவர் போன் எடுப்பேன். ராம் அந்த இடத்துல அந்த 10 நிமிஷம் மட்டும் பாத்துக்கோங்க, 10 நிமிஷம் மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா அது 10 நிமிஷம் நம்ம வச்சுட்டோம்னா ஆடியன்ஸ்க்கு மைண்ட் வேற ஆயிடும். அது கரெக்டா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அங்க சைக்கோ பண்றது ராங் அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் சொல்ற வர விஷயம் வந்து ரொம்ப ரைட்டா இருந்தது. நியாயமா பார்த்தா இப்போ நீங்க எல்லாரும் உட்காந்துருக்கீங்க, நீங்களும் தேங்க்லெஸ் ஸ்டாப்ல தான் இருக்கீங்க. அதை அப்ரிஷியேட் பண்றாங்களா யாராவது? எனக்கு தெரிஞ்சு இல்ல. அவ்வளவுதான் நான் சொல்ல வந்த ஆசையே எனக்கு. ஸோ அதை தான் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நிறைய தேங்க்லெஸ் ஸ்டாப் இந்த சொசைட்டில இருக்கு. அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அப்போ அந்த கேரக்டர் சொல்ற விஷயம் வந்து ரைட்டா தானே இருக்கு. அப்போ இது நியாயப்படுத்தலாமா நியாயப்படுத்த வேணாமாங்கிற ஒரு டிஸ்கஷன் தான் எங்களுக்குள்ள போச்சு. அப்போ இல்ல இது ஓரளவுக்கு நியாயப்படுத்தினாதான் இது கரெக்டா இருக்கும், இல்ல அப்படின்னா இது ராங் ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் தான். நாங்க படம் போட்டு காமிக்காமலாம் இல்ல, நான் நிறைய பேர் படம் போட்டு காமிச்சேன். யாருமே அந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்ல. அது வந்து ரிலீஸ்க்கு அப்புறமா தான் அது வந்து வெளிப்படையா வந்தது. இதுதான் எங்களோட தாட். அண்ட் இப்போ நான் எப்பவுமே சொல்ல சினிமா கலெக்டிவ் டிசிஷன். இப்போ நீங்க சொன்னீங்க நான் தலையிட்டேன் அதனால மாறிச்சோ, அப்போ ராட்சசங்க தான் நான் பேசினேன் 10 நிமிஷம். இப்போ சில விஷயங்கள் ரைட்டா போகும், சில விஷயங்கள் ராங்கா போகும். அது நம்ம கையில இல்ல. இது ஒரு கலெக்டிவ் டிசிஷன் தான். பட் அது உடனே புரிஞ்சுக்கிட்டு அது ஏன்னா எங்ககிட்ட ஆல்ரெடி இருந்தது. எங்களுக்கு இப்போ நாங்க மாத்துறது ஒண்ணுமே கிடையாது. 5 நிமிஷம் விஷயத்துல நாங்க ஒரு 2.5 நிமிஷம் குறைச்சிருக்கோம். 3 to 4 minutes நாங்க குறைச்சிருக்கோம். ஸோ அதோட இம்பாக்ட் உங்களுக்கு வேற இருக்கும். ஆனா இப்போவும் நாங்க எல்லாரும் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டோமோ அது இருக்கு. தேங்க்லெஸ் ஜாப் சிலது இருக்கு நம்ம சொசைட்டில அப்படிங்கறது நாங்க சொல்றோம், இப்போவும் சொல்றோம். அதை நாங்க மாத்தல. அது யார் சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு அந்த விதத்தை மட்டும் தான் மாத்திருக்கோம். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது மாதிரி இந்த ரங்காயிடுமோன்னு சொன்னீங்க. ஆனா இந்த மாதிரி டைரக்டரோட இதுக்குள்ளார நம்ம நீங்க ஒரு ப்ரொடியூசரா தலையிட்டீங்களா ஹீரோவா தலையிட்டீங்களா? அதான் சார் நான் சொன்னேன் சார், தலையிடுறதுங்கிறது நீங்க அது அப்படி பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ தலையிடலை அப்படின்னா நிறைய சினிமா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. எல்லா சினிமா ஹிட் ஆகுதான் நான் தலையிடாது உங்களுக்கு. அப்படி கிடையாது. நான் வந்து சினிமாவை வந்து பொறுப்பு எடுத்துக்கணும்னு நினைப்பேன் ஒரு ஹீரோவா. அது ஏன் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்ல. நான் எங்க பண்றேனோ அங்க நான் வந்து என்னோட பொறுப்பும் சேர்த்து இதுல இருக்குங்கிறத நான் நம்புவேன். ஏன்னா தியேட்டர்ல வந்து ஆடியன்ஸ் வரும்போது வெறும் டைரக்டருக்காக வரல, ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் திட்டுறாங்க, முகத்தை பார்த்து திட்டுறாங்க. இது கூட எனக்கு தெரியல, கரெக்டா செலக்ட் பண்ண தெரியல. ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் திட்டு வாங்குறேன். இப்போ ஹீரோ ஃபர்ஸ்ட் திட்டு வாங்குறாங்கன்னா என் பொறுப்பு இருக்குல்ல. அப்போ என் பொறுப்பா வந்து நான் உள்ள போறேன். இன்னொன்னு எந்த ப்ரொடியூசரா இருந்தாலும் சரி, எந்த டைரக்டரா இருந்தாலும் சரி, நான் வந்து போய் கண்டிப்பா பேசுவேன் சார். என்னோட கருத்தை நான் கண்டிப்பா பேசுவேன். அதனாலதான் சார் என்னோட மேக்ஸிமம் படம் இப்பவும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நான் பேசாம இருந்தேன்னா அது ஒரு டைரக்ஷன் மாறிடும். நான் சொல்ற படத்தோட அந்த அவுட்புட் மாறும். நான் நிறைய இடங்கள்ல பேசுறதுனால என்னோட அவுட்புட் கொஞ்சம் பெட்டரா வருது சார். அண்ட் அதனாலதான் நான் பெரிய ஆளுங்கன்னா சொல்ற பெரிய நேம்ஸோட சம்டைம்ஸ் என்னால ஒர்க் பண்ண முடியல. காரணம் என்ன, அவங்க கேட்டுப்பாங்களான்னு எனக்கே பயம். பட் நம்ம புதுசா போய் சேரும் போது அது ஒரு கிவ் அண்ட் டேக் தான் சார். சினிமா எல்லாரோட ஒர்க் கரெக்டா பாத்துட்டோம்னா கண்டிப்பா அவுட்புட் நல்லா இருக்கும் சார். அது கருத்து வேறுபாடு இருக்கும் சார். இன்னொன்று பொலிட்டிக்கல் என்ன ரைட், மாரலி என்ன ரைட்னு ஒரு 10 பேருக்கு என்ன நினைக்கிறோமோ அதுல இருந்து வெளியே போகும்போது ஒரு படம் வந்து அங்க வெளியே போகும்போது உண்மையாவே தெரியும் எங்களுக்கு பொலிட்டிக்கல் என்ன ரைட், மாரலி என்ன ரைட்ன்றவங்க ஒரு 10 பேர் ரூம்ல உட்காந்து அதை டிசைட் பண்ண முடியல சார். அது சம்டைம்ஸ் சேலஞ்சிங்கா இருக்கு. சில சமயத்துல சில படத்தை பாக்குறப்ப நாங்களே தலையெண்ணும் போல தோணும். ஆனா நல்லா வந்திருக்குமே இப்படி மாத்தி இருந்தா அப்படின்னு தோணும். அதுக்கிட்ட இந்த உண்மைதான், உங்களோட இந்த உண்மைதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்புறம் இன்னும் இந்த உண்மையும் சொல்லிடுங்க, சிரதா ஸ்ரீநாத் மாதிரி ஒரு ஹீரோயின் படத்துல இருக்கிறப்போ அவங்க கூட கனவுல கூட ஒரு டூயட் கூட பாடாம இப்படி உங்களால இந்த மாதிரி இன்னொரு மானச மாதிரி அந்த ஹீரோயின். இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு, இதுக்கு பதில் சொல்றேன். இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா படத்துல நாங்க ஒரு விஷயம் வச்சிருந்தோம். ஆனா ஸ்கிரீன் பிளேயோட ஸ்பீட்ல அதை வச்சா கரெக்டா இருக்காது. அந்த டிசிஷன் கரெக்டா தான் வந்திருக்கு. அதுவும் டிசைட் பண்ணி தான் எடுத்திருக்கும். அதை நான் இப்போ யோசிச்சு பாருங்க. செகண்ட் ஹாஃப்ல நான் ஒரு டூயட் சாங் வச்சிருந்தேன், இல்ல ஒரு லவ் சாங் வச்சிருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நாங்க இருக்கு, அதெல்லாம் இருக்கு சினிமாக்காக. அது படத்தோட பேசிங்ல உங்களுக்கு இன்னும் ஸ்டாப் ஆயிருக்கும். சோ அது இருந்தது. பட் அதனால அது சிங்கிளா ரிலீஸ் பண்ணிருக்கோம் சார். பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கும் ஐ அம் த கைன்னு ஒரு சாங். சோ அது வந்து அதோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் சார். அது
செல்வராகவன் சார், பெரும்பாலும் இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ப்ரொடியூசர்ஸே வந்து தத்தளிக்கிறாங்க. ரொம்ப தி ஸ்ட்ரகிள் டு கிவ் அப் ப்ராஃபிட்டபிள் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஒரு படத்தில். பட் யூ சே தட் 3 படமும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து யூ கிவன் அ ப்ராஃபிட்னுங்க. What do you advise the producers, either the new producers or else the experienced producers, where do they fail? Sir, advice கொடுக்கிற அளவுக்கு Yeah, advice sir, let it be a suggestion. நான் சஜஷன் வந்து நான் ப்ரொடியூசர் சொல்ல மாட்டேன். இங்க இருக்கிற ஹீரோஸ்க்கு, ஆக்டர்ஸ்க்கு அவங்களுக்கு தான் சொல்லுவேன், கொஞ்சம் சம்பளம் கம்மியாக வாங்கணும் சார். அப்போ தான் வந்து மேக்கிங்க்கு செலவு பண்ண முடியும். அவ்வளோதான் சார் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பொதுவாக வந்து இந்த படத்தை பார்க்கும்போது வந்து உங்களை விட ஹீரோன்னாக்கா செல்வராகவன் தான் வந்து ஞாபகத்தில் வராரு. நீங்கள் வந்து ஒரு ஹீரோவாக இருந்து ப்ரொடியூசராக இருந்து இன்னொரு கேரக்டருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன பெருந்தன்மை? செல்வராகவன் டைரக்ஷனில் அடுத்து நீங்கள் நடிக்க போறீங்களா? இல்லை சார், அது என்னன்னு தெரியல சார். எனக்கு வந்து அந்த கதை கேட்கும்போது ஒரு புது எலிமெண்ட் வரும்போது எனக்கு அது தப்பாக தெரில சார். அது ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல சார். எனக்கு அது உண்மையாகவே பதில் தெரியாது. பட் ஏதாவது புதுசாக இருக்கணும், இன்னொரு கேரக்டர் டாமினேட் பண்ணாலும் அது நல்லது தானே. படம் பிடிச்சா ஓகே. நம்ம ஒரு டெம்ப்ளேட் ஃபில்ம்ஸில் நான் வரக்கூடாதுங்கிறது நான் பிலீவ் பண்ணுறேன் சார். நீங்கள் எல்லாமே ஒரு விஷயம் எதிர்பார்ப்பீங்க சார், இந்த ஹீரோ மேலே தான் இது போவோம், ஹீரோ தான் இது பண்ணுவான். அதை நான் உடைக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். நல்ல சினிமா இருக்கணும், அவ்வளோதான். நல்ல சினிமா கொடுக்கணும், நல்ல அனுபவம் கொடுக்கணும் தேட்டரில். எனக்கு அதுதான் சார் மெயின் இன்டென்ஷனாக இருக்குது. மற்றபடி நான் தான் எல்லா சீன்லையும் டாமினேட் பண்ணோம், நான் தான் எல்லா படத்துலையும் இப்படி இருக்கணுன்றது நான் அந்த எண்ணத்தோட கதை கேட்கறது இல்லை சார். பட் கண்டிப்பாக நம்ம சினிமாவில் வந்து ஹீரோஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபாலோ பண்ணுறாங்க. அது நான் புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணுவேன். பட் எல்லா படத்துலையும் ஏதாவது ஒரு 1-2 கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர்ஸாக இருக்கும் என் படத்தில் சார். அது மட்டும் கேரண்டி. மற்றபடி செல்வா சார்கிட்ட நான் முன்னாடி கேட்டிருக்கேன், அவர் டைரக்ஷன் நான் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன். இது இன்னைக்கு இல்லை, நான் 3-4 வருஷம் முன்னாடியே சார்கிட்ட கேட்டிருக்கேன்.